விஜய் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சாரு, அதனால பாதிப்பு எதனா இருக்குன்னா விஜய் கட்சி ஆரம்பிப்பதனால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு நடிகராக இருந்திருக்கிறார், கட்சி ஆரம்பித்திருக்கிறார், மாநாடு போடுகிறார். அதுக்கு திமுக பல்வேறு ஆட்சேபனைகளை கிளப்பி கொண்டிருக்கிறது. ஆக எங்களுக்கு யார் கட்சி ஆரம்பித்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தனி சித்தாந்தத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆக எங்கள் சித்தாந்தத்தில் யாரும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. பூர்ண மதுவிலக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாருமே வந்து அதனால பாமக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அழைப்பு இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து அதுதான் தேவைன்ற மாதிரி ஒரு ஆக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாஸ்மாக் கடைகள் முன்னே குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க, உடம்பெல்லாம் கெட்டு போகுது. நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலையும் இன்றைக்கி கருத்தரிப்பு மையங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. முந்தியெல்லாம் ஒரு 15-20 வருஷம் வந்து எங்கேயுமே கருத்தரிப்பு மையங்கள்லாம் கிடையாது. இந்த டாஸ்மாகை குடிச்சிட்டு அவங்க உடம்பை கெடுத்துக்கிறாங்க. நான் புரியும், இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு கருத்தரிப்பு மையங்கள் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. காரணம் டாஸ்மாக் கடைகள் தான். அதே மாதிரி பூர்ண மதுவிலக்கு வேணும், நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு வீணாக போகிறத காட்டிலும் இயற்கையான பனைமரத்து கல்லை வந்து மக்களுக்கு கொடுக்கலாங்கிறது தான் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்களுடைய எண்ணமாக வச்சுருக்கிறோம். இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அழைப்பு இல்லைன்னு கேட்டிங்க. எங்களை பொறுத்தவரை அது அவங்களுடைய சொந்த கட்சி, அவங்க வந்து ஏற்பாடு செய்கிறாங்க, அவங்க வீட்டு கல்யாணம். அதில் வந்து எங்களை கூப்பிடலன்னு நாங்கள் வருத்தப்படுறதுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.